பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். என்னதான் அவங்க 2 பேரும் நடிக்கிறதா சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டி ஆகியிருந்தாலும் 2 பேருக்கு இடையில இந்த லவ் மாதிரி ஒண்ணு ஓடிக்கிட்டுல இருந்துச்சு. 2 பேர் கண்ணுலயும் காதல் நட்சத்திரம் மாதிரி அப்படியே மின்னிக்கிட்டே இருந்துச்சு. நான் அதை பல நாள் கவனிச்சிருக்கேன். பாட்டி, நீங்க சொல்ற இந்த காதல் நட்சத்திரம் அவ கண்ணுல மட்டும்தான் ஒட்டிட்டு இருந்துச்சு. மாமா அதுக்கு தடை போட்டதுக்கு அப்புறம் விரிசல் வந்து வெளியேறி போயிட்டா. இல்லாத ஒண்ணு சொல்லி நீங்க தேவையில்லாம புது கதை கட்டிட்டு இருக்காதீங்க. பாரு, ஒரு பாறைக்கு வெடி வைக்கும் போது அது என்ன மாதிரியான பாறைன்னு ஆராய்ச்சி பண்ணணும். அப்பதான் எவ்வளவு வெடி மருந்து வைக்கலான்னு முடிவு பண்ண முடியும். அவங்க பிரியறதா நமக்கு வேணும், சரி. ஆனா அவங்க எந்த அளவுக்கு சேர்ந்திருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இடையில செம்மையா ஒரு லவ் ட்ராக் போய்கிட்டு தாண்டி இருந்துச்சு. ஆனா மல்லி எப்படி டக்குன்னு மனசு மாறி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சான்னு தான் எனக்கு தெரியல. ஆமா, விஜய் அதை ஈஸியா எடுத்துக்கிட்டானா? ஈஸியா எடுத்துக்கிட்டா அவரையே மொட்டை மாடியில ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்க போறாரு. மத்தியானம் சாப்பிடல, சாயந்தரமும் ஒண்ணு சாப்பிடல, ரொம்ப ஃபீலிங்ல தான் இருக்காரு. வருத்தம் இருக்காதா பின்ன? நடிப்புக்காக இல்லைனாலும் நமக்கான பொருத்தமான ஒருத்தியோட வாழறோங்கிற மாதிரி சந்தோஷமா தானே அவன் இருந்தான். அப்படியே இந்த வாழ்க்கையே நீடிச்சிடணும்னு தான் அவன் மனசுல எண்ணம் இருந்துச்சு. யார் கண்டுபட்டுச்சோ பொட்டுன்னு போயிடுச்சு. எப்படியோ பாட்டி, அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அந்த மல்லிக்கு வேற கல்யாணம் முடிவாயிடுச்சு. அதனால அத அப்படியே கொண்டாட வேண்டியதுதான். கொண்டாடு கொண்டாடு. ஆனா ரொம்ப கவனமா கொண்டாடணும். பாட்டி சொன்ன மாதிரி வெண்பா மேல இருந்து மட்டும் உன் கண்ணை எடுத்துறாத. நோ பாட்டி, இப்ப கூட மாமா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்னோட உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் வெண்பாவுக்கு தான் செலவழிப்பேன்னு மாமா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாட்டி. ஓ, வெரி குட் வெரி குட் வெரி குட். வெண்பா விஷயம் மட்டும் நீ பாத்துக்க. உன் மாம உன் கூட வந்து சேர்றத நான் பாத்துக்கிறேன், சரியா? தேங்க் யூ பாட்டி. சரி 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 சரி. இனி நீங்க என் கூட தான் வரணும், என் கூட தான் இருக்கணும், சரியா மல்லியம்மா? வெண்பா அம்மானு ஓடி வந்து கட்டி பிடிச்சா எப்படியும் விஷயம் அரவிந்த் வீட்டுக்கு தெரிஞ்சிரும். அதோட இந்த கல்யாண விஷயம் புட்டுக்குன்னு பார்த்தா அது நடக்கலையே. என் புருஷன் பெரிய எமகாதவனா இருக்காரு. எனக்கே தெரியாம முன்கூட்டிய விஷயத்த அரவிந்துக்கு சொல்லி வச்சிருக்காரு. என்ன செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு தெரியலையே. என்ன மல்லி, வெண்பாவோட ஞாபகமா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ உன் வாய் தான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லுது. ஆனா உன் மனசு வெண்பாவை நினைக்கிறத உன் முகமே சொல்லுதே. உன் மனசை பத்தி எனக்கு தெரியாத மல்லி. அந்த குழந்தை உன்னை அம்மாவாவே நினைக்கிறா மல்லி. நேத்து பாத்தியா, கோவில்ல உன்னை பார்த்ததும் அந்த வெண்பா எப்படி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டா. பாவம், நீ இல்லாம புள்ள ரொம்ப ஏங்கி போயிருக்கா. ஆமா அண்ணி, அவ என்ன கட்டி பிடிக்கும் போது அந்த ஏக்கம் எனக்கு தெரிஞ்சது. ஆனா அத சரி பண்ற இடத்துல ஆண்டவன் என்ன வைக்கலையே. என்ன அண்ணி பண்றது? காலம் ஏன் இப்படி மனுஷங்களை சேர்க்குது, அப்புறம் ஏன் பிரிக்குதுன்னே தெரியல. அவளை பாக்குற சந்தோஷமாவது ஆண்டவன் கொடுத்தானேன்னு என்ன நானே தேத்திக்கிட்டு தான் கோவில்ல இருந்து வந்தேன். சரி, நீங்க எப்படி நீ வெண்பா கிட்ட பேசுனீங்க? வெண்பா கிட்ட போன்ல பேச முடியாதே, அவகிட்ட தான் போன் இல்லையே. உனக்கு நடக்கிற கல்யாண ஏற்பாட்டை பத்தி விஜய் தம்பி கிட்ட பேசலான்னு தான் நான் போன் பண்ணேன். பார்த்தா வெண்பா பாப்பா போன் எடுத்துட்டா. அதான் வெண்பா கிட்ட நம்ம கோயிலுக்கு வர விஷயத்த சொன்னேன். எப்படியும் அவ ஓடி வந்து அம்மான்னு உன்னை கட்டி பிடிப்பா. விஜய் தம்பியும் அங்க வந்து நிக்கும். இதென்ன திடீர்னு ஒரு குழந்தை இங்க வந்து அம்மான்னு சொல்லிட்டு நிக்கிறாளே, ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகி உன்னை பொண்ணு பார்க்க வந்தவங்க விலகி போயிருவாங்கன்னு நினைச்சேன்.
ஆனா உங்க அண்ணன் இருக்காரு பாரு, என்னை விட பெரிய கில்லாடியா இருக்காரு. விஷயத்த முன்கூட்டியே மாப்பிள்ளை கிட்ட சொல்லி வச்சிருக்காரு. உங்க அண்ணன் பண்றதெல்லாம் பார்த்தா இந்த கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாத போல இருக்கு மல்லி. அண்ணி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். அண்ணன் விரும்புற மாதிரியே இந்த கல்யாணம் நடக்கட்டும். ஏன் மல்லி, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லதானே? அப்புறம் என்ன? எனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, அண்ணன் இந்த கல்யாணத்துல அவரோட மானம் கௌரவம்லாம் இருக்குன்னு நம்புறாரு. அதனால அதுபடியே நடக்கட்டும். அம்மாடி தாயே, நான் உனக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணல. என்னால இந்த வெக்கையான புழுங்குற வீட்ல இருக்க முடியாது. அதுக்கு தான் பண்றேன். உன்னை அந்த வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தாதான் நிம்மதி. அதனால நீ சமத்து பொண்ணா இரு. எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். ஏய் நாகு, இப்பதான் நீ காய்கறியே நறுக்கிட்டு இருக்க. எப்ப சமையல முடிச்சு அவளுக்கு சாப்பாடு போடுவ? யோ, மார்க்கெட் போயிட்டு வந்ததுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சியா? 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். பெரிய பாசமலர் சிவாஜி அப்படியே தங்கச்சிய தங்க தட்டுல வச்சு தாங்குற. அண்ணன் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறானாமா? இல்லண்ண, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நேத்து அந்த குழந்தை உன்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சதில்ல, அதை நீயும் அணைச்சிக்கிட்ட இல்ல? அப்பதான் எனக்கே புரிஞ்சது நீ அந்த குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. நான் கூட உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்ட மல்லி, என்ன மன்னிச்சிரு. அண்ணன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ண. நானும் உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்னால நம்ம குடும்பத்துக்கு நிறைய கெட்ட பேர் வந்துருச்சு. அதனால தானே நீ கோவப்பட்ட. அந்த போதும் பொண்ணு அம்மா வந்து ரொம்ப அகங்காரமா பேசினாங்களா, அதுல நான் ரொம்ப காயப்பட்டுட்டேன். நேத்து அந்த விஜய் தம்பியை பார்த்தப்ப நல்ல மாதிரியா தான் தெரிஞ்சது. நீ ஒரு நல்ல குடும்பத்துக்கு தான் உதவி இருக்கேன்னு தெரிஞ்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேமா. பாவம், அந்த மாதிரி நல்ல தம்பியோட வாழ அவர் பொண்டாட்டி கொடுத்து வைக்காம போச்சே. இந்த விஷயத்தை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்குமா. யோ, அந்த குடுப்பனை உன் தங்கச்சிக்கு இருக்கு, உனக்கு தான் அதை பார்க்க தெரியல. ஆனாலும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அவ்வளவா சரி கிடையாதுமா. அதனால நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறதா நல்லது. நீ விலகி இரு, நான்லாம் மாட்டேன்பா. அவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த போதும் பொண்ணு அம்மாவை எங்கேயாவது கார்ல கூட்டிட்டு போய் என்ன உட்கார வச்ச மாதிரி பிளாட்ஃபார்ம்ல உட்கார வைக்கல, நான் நாகு இல்ல. நான் இதுல எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு மாப்பிள்ளை வீட்டுல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோமா. என் தங்கச்சி ஒரு குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ஒரு வீட்டுல அது என்ன சொல்லுவீங்க, கேர்டேக்கரா இருந்தா குழந்தைய அம்மா போல பாத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி ஒளிவு மறைவு இல்லாம இருந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பத்தியா. நாம மட்டும் அந்த விஷயத்த மறைச்சிருந்தா நேத்து அந்த குழந்தை உன்னை அம்மானு கூப்பிட்டு ஓடி வந்ததுக்கு தேவையில்லாம பெரிய குழப்பத்தை உண்டாக்கி இருக்கும். இப்ப எல்லாமே தெளிவாயிடுச்சுமா. அந்த அரவிந்த் தம்பியோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? எங்களுக்கு உங்க குடும்பம் ரொம்ப பிடிச்சு போச்சு, நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்களா? ஏய் நாகோ, எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா. அதான் காதுல விழுகுதுல, சொல்லியா? ஏய் இங்க வாடி முதல்ல. இதோ வரேன். இந்த பாரு நாகு, நாளைக்கு என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம். நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணணும். அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் பண்ணிரு. நிச்சயதார்த்த ஏற்பாடு தானே, பண்ணிரலாமே. ஊர்ல ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கேன், தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணத்தை வச்சு என் தங்கச்சிக்கு நல்ல நகை போட்டு அவ கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அண்ணா, எதுக்குன்னா உனக்கு இந்த சிரமம் எல்லாம்? இதுல சிரமம்லாம் இல்லம்மா, ஒரு அண்ணனோட கடமை. என்ன ரொம்ப நாள் சும்மா இருந்துட்டேன், இனி இந்த ஊர்ல ஏதோ வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு கடன்லாம் அடைச்சிருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீ ஒரு நல்ல இடத்துல போய் வாழணும், அது ஒண்ணுதான் இந்த அண்ணனோட ஆசை. பொன்னி அம்மன் கோவில்ல நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். நம்ம ஊர்ல இந்த பெரிய மனுஷன் சொல்லிட்டு அலையறானுங்களே, அவனுங்களெல்லாம் கல்யாணத்துக்கு வர வச்சு
நாக்குல நரம்பு இல்லாம என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசுனீங்களேடா. எப்படிப்பட்ட ஒரு நல்ல பையனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கடான்னு சொல்லணும். என் தங்கச்சி என் வார்த்தையை மீறி போறவே இல்லடா. என் குடும்ப மானத்தை காப்பாத்த வந்தவன்னு சொல்லி காட்டணுமா. அப்படி காமிச்சாதாமா எனக்கு நிம்மதியே. நான் நிச்சயம் உன் வார்த்தையை மீறி நடக்க மாட்டேன்னு, உன் விருப்பப்படிதான் நடப்பேன். என்ன நம்புன்னு. உன்னை நம்பாம வேற யாரமா நம்ப போறேன்? ஆ? பார்த்து பாசத்துல வழுக்கி விழ போறீங்க. நிச்சயதார்த்தம் பண்ண போறீங்களா? மல்லி அந்த அரவிந்துக்கு கல்யாணம் பண்ணி தர போறீங்களா? நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க. ஆனா கல்யாணம் என்னமோ மல்லிக்கும் விஜய்க்கும் தான் நடக்கும். நீங்க போடுற கணக்கு பலிக்குதா இல்ல நான் போடுற கணக்கு பலிக்குதான்னு பாத்துருவோம். மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.